இந்த ஆண்மை குறைகள் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு மாதிரியா எப்போ பார்த்தாலும் என்னோட இன்டர் கோர்ஸ் பண்ணுற நேரத்தில் இருந்தாலும் சரி, என்னோட பார்ட்னரோட நான் சேர்ந்துருக்கும்போது ஒரு மாதிரி படபடப்பு வர மாதிரி இருக்குது சார். என்னோட ஹார்ட் பீட்டே ரொம்ப அதிகமாக துடிக்கிற மாதிரி ஒரு படபடப்பு வருது, ஒரு நர்வஸ் ஆகுது. அந்த மாதிரியான இடத்துல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சில நேரங்களில் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் உண்டாகும்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு மனநிலை, படபடப்பு, பதஷ்டம், ஒரு தயக்கம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் உங்களோட தாம்பத்தியத்தை அதிகப்படுத்துறதுல, உங்களோட விந்தணுக்கள் உற்பத்தி அதிகப்படுத்துறதுல சிறந்த ஃப்ரூட்டாக வந்து திராட்சை பழம் சாப்பிடலாம். திராட்சை சேர்ந்த டானிக் இருக்குது, திராட்சை சேர்ந்த மணப்பாகு இருக்குது. தென் கருப்பு பன்னீர் திராட்சை நீங்கள் தாராளமாக டெய்லியுமே நீங்கள் சாப்பிட்லாம். ஓகேங்களா? இந்த தொந்தரவு உள்ளவங்க சாப்பிட்லாம். திராட்சை பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குதுங்க, ஃப்ளேவனாய்ட்ஸ்லாம் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த ரிசர்வட்ரால் வந்து இருக்குது. இந்த ரிசர்வட்ரால் வந்து இருக்கனால ஜென்ரலாகவே வந்து அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாக செயல்படும், நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வாழ்வியல் நோய் வந்தவர்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது இனிப்பாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஒதுக்க வேணாம். சர்க்கரை நோய் வந்தவங்க, ரத்த கொதிப்பு வந்தவங்க, இருதய நோய் வந்தவர்கள், இவங்க எல்லாமே வந்து உங்களோட நோயோட தாக்கத்தை குறைக்கிற தன்மை உள்ள ஒரு ஃப்ரூட் தான் வந்து திராட்சை பழம். தாராளமாக எடுத்து பயன்படுத்தலாம். இந்த பழங்கள் அனைத்துமே வந்து சித்த மருத்துவத்தில் சில காமப்பெருக்கி செய்யக்கூடிய பழங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய பழங்கள் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் எங்களை வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அருகில் உள்ள சித்த மருத்துவர்களை அணுகியும் இது சார்ந்த சந்தேகங்களை தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்கள்.